ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் விளங்கினாகிய எல்லாவும் அல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல்வேறு உண்மை சம்பவங்களையும் என் வாழ்வின் அனுபவங்கள் சிலவற்றையும் நம் நாட்டின் அரிய செல்வமாகிய ஞான சுரங்கங்களில் இருந்து மனிதர்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய மிகச் சரியான வழிகளை பல காலங்களில் வாழ்ந்த பாடல்களாக பதிவு செய்து சென்ற நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், அடியார்கள், இவர்களுடைய வாக்கு வாழையடி வாழையாக தொடர்ந்து வர வேண்டும். இவையெல்லாம் ஒரு மனிதனை மனிதனாகவும் மகானாகவும் உயர்த்துவதற்கான மிக உயர்ந்த வழிகாட்டுதல்கள் என்பதால் இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம் என்ற அடிப்படையில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் செய்த செயல்களில் என்னுடைய இந்த பிறவியில் என்னுடைய கடமையையும் நான் செய்து வருகிறேன். இதை கேட்கிற அன்பர்கள் அனைவருமே இதுபோன்ற இந்த ஞான செல்வங்கள் அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக இறைவனால் நிர்வகிக்கப்படுகிறது. இறைவன் ஒருவர்தான் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அவருடைய படைப்பில் அனைவரும் ஒன்றுதான். எல்லா மண்ணும் அண்ட சராசரங்களும் இறைவனுக்குத்தான் சொந்தம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்தான் சிருஷ்டிகர்த்தா, உலகத்தை உருவாக்கியவர். இந்த உலகத்தை உருவாக்குவது என்பது ஏதோ மண்ணை குழைத்து உருவாக்குகின்ற வேலை அல்ல. இன்று மனிதர்கள் எத்தனையோ விதமான அறிவியல் வளர்ச்சி என்று கண்டுபிடித்து இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கண்டுபிடித்து அவை மனிதனை காட்டிலும் அவனுடைய கற்பனையை 100 மடங்கு உயர்த்தி என்ன நினைக்கிறார்களோ அவை அனைத்தையும் செயல்படுத்தி காட்டுகிறது. இதைத்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் உலகத்தை உருவாக்குவதற்கு சிமெண்டு, செங்கல்கள், கற்கள் இவற்றையெல்லாம் எடுக்கவில்லை. 5 பூதங்களையும் ஒரு நிலையில் கலவை செய்து அந்த எண்ண மாத்திரத்திலே இந்த அண்டங்கள் அனைத்தையும் இறைவன் உருவாக்கினார் என்று நமக்கு சிவபுராணம் கூறுகிறது. சிவபராக்கிரமம், சிவ வல்லபம் என்று இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இருக்கிறது. புராணங்கள் ஒவ்வொன்றும் நாராயணனுடைய புராணம் என்றால் அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம் இவற்றை விளக்கும். இப்படி ஒரு அடிப்படை அமைப்போடு இறைவன் இந்த உலகத்தை
மனதால் நினைத்து உருவாக்கினார். அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியெல்லாம் இந்த அண்டங்களும் பேரண்டங்களும் பகிரண்டங்களும் பிரம்மாண்டங்களும் உருவாகும் என்று நமது முன்னோர்கள் ஆழ்ந்த ஆய்வுக்கு பிறகு கூறினார்கள். அணுத்திரளையெல்லாம் ஒன்றாகச் சேர்த்து மகத்துவமாம் அண்டத்தில் வைப்பை என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த அணுத்திரள்களையெல்லாம் ஒன்று திரட்டி மகத் என்று வேதாந்தத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. அந்த மகத் என்ற இந்த அண்டங்களில் வைப்பை இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு அணுவிலே மாற்றியும் வைப்பார். வல்லவா நீ நினைத்தவாறே எல்லாம் என்று ஞானிகள் மிக தெளிவாக கூறுகிறார்கள். இந்த வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும். வல்லவா, வல்லவன் என்றாலே மிகச்சிறந்த ஆற்றலாளன். நீ நினைத்தவாறே எல்லாம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் சங்கல்பம் என்று வடமொழியில் கூறுகிறார்கள். நினைப்பது என்பதுதான் சங்கல்பம். அவர் என்ன உருவாக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதன்படித்தான் இந்த பிரபஞ்சங்களெல்லாம் உருவாகிறது. நீண்ட காலம் அது பிழைத்திருக்கிறது. அதன் பிறகு மறைகிறது. இது சாதாரணமான ஒரு விதி. உருவாகிறது, இருக்கிறது, மறைகிறது என்பதை ஆழமாக யோசித்து பார்த்தால் இந்த மூன்றுமே இல்லை. இது ஒரு திரைப்பட அரங்கம். இந்த திரைப்பட அரங்கத்தில் திரையிலே பலவிதமான திரைப்படங்கள் ஓடும். திரை எப்போதும் வெள்ளையாகத்தான் இருக்கும். அதில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடுகிற திரைப்படம் பல விதமான அனுபவங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு மனிதனுக்கு தருகிறது. இந்த திரைப்பட காட்சியும் ஏற்கனவே யாரோ நடித்து அதை எடுத்து வைத்து கொண்டு என்றோ அதை போட்டு காட்டுகிறார்கள். ஆகவே அந்த கதாபாத்திரங்கள் அப்படியே லைவ் என்று சொல்கிற விதமாக அந்த திரைப்படங்கள் இருப்பதில்லை. அது என்றோ செய்து முடித்து வைக்கப்பட்ட ஒன்று. திரை அரங்கத்தினுடைய அந்த திரை நிரந்தரமாக அங்கேதான் இருக்கிறது. இந்த மறைந்து இருக்கிற காட்சியை மனிதனுக்கு காட்டுவதற்கு சில எந்திரங்கள் மூலமாக மனிதர்கள் அந்த காட்சியை அந்த திரையில் விளங்க செய்கிறார்கள். அதை பார்த்த மனிதன் அதோடு ஒன்றி போய் அதற்கு தக்கவாறு உணர்ச்சி பாவங்களை அடைகிறார். இப்படித்தான் இதை ஆய்வு செய்து பார்த்தால் மனிதர்கள் வளர்ந்து விட்டவர்கள், வயதில் கூடிவிட்டவர்கள் என்பவர்களே இந்த திரைக்காட்சி என்பவற்றில் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் ஏமாற்றப்படுவது தெரியாமல் அதுவே கேளிக்கை, அது நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியை தருகிறது என்ற அடிப்படையில் அதற்கு பணத்தையும் செலவழித்து போய் பார்த்து வருகிறார்கள். அது பலருடைய கூட்டு முயற்சியால் அந்த சம்பவங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. கதை, வசனம் என்று வெட்டுவது, ஒட்டுவது என்று பலருடைய உழைப்பிலே அது ஒரு விதமாக உருவாகி வருகிறது. அதில் எதுவுமே உண்மை என்பது இல்லை. அந்த கதாசிரியர் என்ன திட்டமிட்டு இருக்கிறாரோ அதன்படி அந்த கதை செல்லும். நாம் ஒன்றை நினைத்து கொண்டிருந்தால் அந்த கதையில் ஒரு திருப்பத்தை வைத்திருப்பார்கள். இப்படி இந்த திரைப்படம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு வேண்டியவன்
அவனுக்கு இந்த திரைப்படம் என்பது எத்தனையோ விஷயங்கள் என்னிடம் கேட்பான். ஆனால் அவன் ஒரு சினிமா பைத்தியம் என்றே நான் சொல்லுவேன். இங்கே அங்கே சொல்லிவிட்டு எப்படியாவது சினிமாவுக்கு ஓடி விடுவான். வருடங்கள் 55 வருடங்கள் இருக்கலாம். அப்போது நான் சொல்லுவேன், நீ ஓடுவதே ஒரு திரைப்படம். என்னிடம் வந்து ஞானத்தை கேட்கிறாய். நானோ இந்த மயக்கத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு மணிக்கணக்காக நான் என்னுடைய பிராணனை செலவழித்து உனக்கு நான் ஞான உபதேசங்களை வழங்குகிறேன். அதையும் கேட்டுக்கொள்ளுகிறாய். மாலையானவுடன் திரைப்படத்தை நோக்கி ஓடிவிடுகிறாய் என்று சொன்னால் அவன் ஒரு மௌனச்சாமி. அதிகமாக பேச மாட்டான். பள்ளியிலே எனக்கு ஒரு வருடங்கள் பின்னால் படித்தவன். என்றாலும் கேட்டுக்கொண்டிருப்பான். நானும் தனியே உட்கார்ந்து புலம்பினால் பைத்தியம் என்று எண்ணுவார்கள் என்று இவனை ஒரு ஆளாக வைத்துக்கொண்டு என் போக்கிலே ஞான விஷயங்களை நான் சொல்வது வழக்கம். இவனுக்கு எத்தனை சொன்னாலும் இந்த சினிமா பைத்தியம் கடைசி வரைக்கும் போகவே இல்லை. அது எவ்வளவோ நான் சொல்லி இருந்தாலும் இதையும் கேட்பான், அதையும் செய்வான். இதை கேட்டு நான் கூறிய விஷயங்களெல்லாம் அப்போது இந்த வசதிகளெல்லாம் இல்லை. நான் காடு மலை என்று மாலை நேரத்தில் செல்லும்போது சில நேரங்களில் என்னோடு வருவான். அப்போது நான் மணிக்கணக்கிலே நின்று கொண்டே இந்த மலை அடிவாரங்களில் பேசிய ஞான செய்திகளெல்லாம் வான்வெளியில் தான் நிறைந்திருக்கிறது. அது என்ன பேசினேன் என்பது மிக மிக உயர்ந்த தத்துவங்கள், மனித மனதிற்கு எட்டாத பல விஷயங்கள். ஒரு 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரம் நின்று கொண்டே இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருப்பேன். எனக்கு செய்திகள் வந்து கொண்டே அவன் 1-2 கேள்விகள் தான் கேட்டிருப்பான். அதற்கு ஆதி மூலத்திலிருந்து எங்கெங்கிருந்து வருகிறது என்பது நானும் அறிவதில்லை. என்னுடைய நிதானத்தை நான் இழந்திருப்பேன். கிட்டத்தட்ட முக்கால்வாசி நினைவை இழந்து வருகின்ற செய்திகள் என் வழியாக வருகிறது. தடையில்லாமல் இவ்வாறு பல ஆண்டுகள் இவ்வாறு அவ்வப்பொழுது நடந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் பதிவு செய்து வைத்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இந்த சமுதாயத்தில் பல கேள்விகளுக்கு விடை தரத்தக்கதாக இருக்கும். யோகம், ஞானம், பக்தி, தத்துவங்கள் என்று இறைவனுடைய நிர்வாகங்கள், அதனுடைய இரகசியங்கள் என்று கணக்கில்லாத விஷயங்கள் அவ்வாறு பேசப்பட்டது. இப்படி இந்த மாயமாகிய இந்த ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த இறைவன், அதில் ஒரு மாயமாக ஒரு நடிகனாக நடித்து கொண்டு நாம் வாழ்கிறோம். இவை இந்த கதை எழுதுபவர்கள், சினிமா எழுதுபவர்கள் அவர்கள் போக்கிலே எழுதுகிறார்கள். இந்த இறைவன் நடத்துகிற இந்த திரைப்படம் ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்கிறது. இதைத்தான் நான் தெய்வ நிர்வாக ரகசியங்கள் என்று அதை பற்றி அந்த தலைப்பிலே நான் சொல்லத் தொடங்கினேன். இதை நான் தெரிந்து கொள்வதற்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் மிக உதவியாக இருந்தது. எப்படி சம்பவங்களை இறைவன் நிகழ்த்துகிறார், ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். கடந்த பிறவியினுடைய நினைவுகள் மூலமாக மனிதன் செயல்படுத்தப்படுகிறான் என்கிற ரகசியங்கள் அங்கங்கே வெளிப்பட்டு அதை உறுதி செய்து கொண்டே இருக்கிறது. ஞானத்தில் ஆழ்ந்து சென்றவர்கள் தங்களுடைய பல பிறவிகளை அறிகிறார்கள். அந்த பிறவிகள் எந்த அளவு ஒரு கனவு நிலையில் இருக்கிறதோ அதே போல இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற பிறவியும் ஒரு கனவு நிலையாகவே தோன்றும்.
இதில் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் சாதாரண மனிதர்களுக்கும் நிகழ்ந்து விடுகிறது. எனக்கு மிக நன்றாக தெரிந்த ஒரு குடும்பத்தார் அவர்களுடைய வீட்டிலே சில வேலைகளை செய்து உதவிகரமாக இருக்கிற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு 2-3 குழந்தைகள். அதில் மூத்தது பெண், 2வது ஒரு பையன், அடுத்து ஒரு பெண் குழந்தை என்று சொன்னார்கள். அந்த 2வது உள்ள பையனுக்கு தற்போது வயது 7 அல்லது 8 வயது. இவன் 3 வயதுகளில் இவனுக்கு நினைவு வந்தவுடன் இவன் என்ன கூறுகிறான் என்றால், இவனுடைய தாத்தா தான் நான் என்று கூறுகிறான். தந்தையை பெற்ற தந்தை வழி தாத்தா. அவர் பெயரை கூறி அவர்தான் நான் என்று கூறத் தொடங்கினான். இவர்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் வாழ்வில் நடந்த சில சம்பவங்களை இவன் அதன் பிறகு கூறுகிறார். அவர் வேலை செய்த கம்பெனி அங்குதான் இருக்கிறது. அந்த வழியாக சென்றால் இதோ இந்த இடத்தில் தான் நான் வேலை பார்த்தேன் என்று கூறுகிறார். இவர்களுக்கு நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. காரணம், அவன் கூறுவதெல்லாம் சரியாகவே இருக்கிறது. அதிலிருந்து பல கிலோமீட்டர்கள் தொலைவில் அவருடைய பிறப்பிடம் இருந்திருக்கிறது. அப்போது அங்கு ஒரு நிகழ்ச்சிக்கு இவர்கள் சென்ற போது இவன் தாத்தா என்று இப்போது பிறந்திருப்பதாக சொல்கிற அந்த தாத்தாவினுடைய தாய் உயிரோடு இருந்திருக்கிறார். அவர் ஒரு புளிய மரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிறார். இந்த சிறுவன், என்னுடைய அம்மா அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று கூறுகிறான். அந்த பையனுடைய அம்மா, உன்னுடைய அம்மா இங்குதானடா இருக்கிறேன். இல்லை, நீ அம்மா இல்லை, அதுதான் எனக்கு அம்மா. எப்போதும் அந்த மரத்திற்கு கீழே தான் உட்காருவார் என்று தன்னுடைய பூர்வ ஜென்மத்தாய் உயிரோடு இருந்தவரை அம்மா என்று குறிப்பிடுகிறார். அவரோடு உடன்பிறந்த தம்பி ஒருவர் இறந்திருக்கிறார். அதை கேட்டு இவன் என் தம்பி இறந்து விட்டான் என்று இவன் கூறுகிறார். இப்படி அவர் வாழ்வில் நடந்த பல விஷயங்கள் இவனுக்கு இரட்டை மனம் என்ற நிலையில் ஏங்கிக் கொண்டிருந்தது. இவர்கள் பல விதமாக கேட்டு அதை ஆதரிக்காமல், அந்த சம்பவங்களை பற்றி இவனுக்கு நினைவுபடுத்தாமல் சிலருடைய ஆலோசனைப்படி அதை விட்டிருக்கிறார்கள். தற்போது அவனும் ஒரு சகஜமான நிலைக்கு வந்திருக்கிறான். ஆனால் அவருடைய வாழ்வில் நுணுக்கமாக நடந்த சில விஷயங்களை கூறியிருக்கிறார். இதை பற்றி நான் சற்று ஆழமாக இந்த செய்தியை சொன்னவர்களிடம் விசாரித்த போது, இவன் தாத்தா என்று தற்போது பிறந்திருக்கிற ஒரு நிலையில், முந்திய பிறவியில் இவன் ஏதோ ஒரு சில பிரச்சனையால் தண்ணீரிலே குதித்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டவன் என்கிற விஷயம் தெரிந்தது. இதில் 2 நிலைகள் இருக்கிறது. பூர்வ ஜென்ம நினைவுகள் மனதிலே பதிந்து கிடக்கிறது. சிலருக்கு அரிதாக அது வெளியே தெரிகிறது. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அது மறைக்கப்பட்டுவிடும். பொதுவாக பிறந்தவுடன் மறைந்துவிடும். அதன் பிறகு சிலருக்கு அவ்வப்பொழுது அந்த பூர்வ நினைவுகள் சற்று மேலெழுந்து நின்றால் ஒரு நிலையில் அவை அப்படியே மறைந்து போகும். இவருடைய மரணமோ இயற்கை மரணமாக இல்லை, செயற்கை மரணம். இது செயற்கை மரணம் என்றாலும் கூட உடனடியாக பிறந்து விடுவார்கள். இந்த பிறப்பு இறப்பு என்பதே ஒரு மாய புதிர்.
உண்மையை ஆராய்ந்து பார்த்தால் மனிதன் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. இதை நான் பலரிடம் பல காலம் கூறும்போது அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னையா பிறக்கிறோம், பிறந்து வாழ்கிறோம், பலவிதமான இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். இதை போய் நீங்கள் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை என்று கூறுகிறீர்களே என்று கேட்டவர்கள் அதிகம். எத்தனையோ பிறவி என்றெல்லாம் அடியார்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் இப்படி பிறவி இல்லை என்று கூறுகிறீர்களே என்று கூறுபவர்களும் உண்டு. அப்போது நான் சொல்லுவேன், அப்பா, இது இன்னும் ஆழமான ஞானம். நீ இன்னும் உண்மை உள்ளே சென்றால் இது பொய் என்பது உனக்கு தெரியும். அதுவரை நீ பொய்யை மெய்யென்று நம்புகிறாய். அதனால் உனக்கு உண்மைத்தன்மை தெரியவில்லை. நீ பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. பிறந்ததாகவும் இறந்ததாகவும் பல பிறவிகள் உனக்கு இருந்ததாகவும் தோன்றுவதெல்லாம் உன் மனம் செய்கிற வேலை. அனைத்தும் ஒரு திரைப்படம் தான் நடக்கிறது. இது உன்னுடைய மனமே பல பிறவிகளாக அதை பிரித்து காட்டுகிறது. பல விலங்கினங்களாக பிறந்ததின் முதல் உனக்கு பிரித்து காட்டுகிறது. இறைவன் கருணை கூர்ந்து அனைத்து விஷயங்களையும் மறைக்கிறார். இந்த இறைவனுடைய 5 தொழில்களில் இந்த மறைப்பு என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த மானிட வாழ்வு நாடகம் பலவிதமான குழப்பங்களை சென்று அடைந்துவிடும். இப்படி ஒரு பையனுக்கு சிறிய நினைவு வந்தவுடன் அந்த பெற்றோர்கள் வருந்துகிறார்கள். பலர் என்னிடம் கேட்பதுண்டு, போன ஜென்ம நினைவுகள் எப்படி, அதை எடுப்பது எப்படி, நான் யாராக இருந்தேன். இது எல்லோருக்கும் இருக்கிற ஒரு ஆர்வம்தான். அதை குறை கூறுவதற்கு வழி இல்லை. ஆனால் அதில் எத்தனை ஆபத்துகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகெங்கிலும் இந்த ஆய்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கங்கே சில நிகழ்ச்சிகள் அந்த ஊரை சென்று காட்டுகிறார்கள். என் மனைவி, மக்கள் என்று சில காலம் இவற்றை எல்லாம் தெளிவாக கூறுகிறார்கள். அதன் பிறகு மறைக்கப்படுகிறது. அவர்களிடம் கேட்கின்ற இந்த மனிதனும் அனந்த கோடி பிறவிகளை எடுத்திருக்கிறான். இவன் இதை வியப்பாக பார்க்கிறான். அவனுடைய விஷயம் அவனுக்கு தெரியாத காரணத்தால், அந்த தெரியாத காரணத்தால் இவன் ஒரு சமநிலையில் இருப்பது போன்ற ஒரு பாவனை இவனுக்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் இவனும் அந்த மனம் புரண்ட நிலைக்கு சென்று விடுவான். அதனால் இந்த பூர்வ ஜென்மங்களை அறிவதுதான் ஞானம் என்பது ஒரு சரியான வாதமும் அல்ல, அது ஒரு சரியான இலக்கும் அல்ல. இது மறைந்து கிடக்கிறது. அவசியம் ஏற்பட்டால் வருகிறது. அந்த இறையருள் இருந்தால் மட்டுமே இந்த பொங்கி எழுந்து வருகிற பல்வேறு பிறவி நினைவுகளை இவன் அடக்கி ஒழுங்குபடுத்தி அதில் ஒரு பதற்றம் என்பதில்லாமல் அதை ஒரு கனவு காட்சியாக பார்த்து பழைய பார்த்த திரைப்படத்தை நினைவு கூறுவது போல இவன் செயல்பட முடியும். இல்லாவிட்டால் சித்தம் கலங்கி போகும். அப்படி சித்தம் கலங்கியவர்கள் அதிகம். அவர்கள் ஏதேதோ சம்பந்தமில்லாமல் சொல்லுகிறார்கள். இப்போது நான் சொல்லுகிறேன், நான் சொல்வது சரியாக இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. நான் சொல்வது என் வரையில் எனக்கு சரியாக தோன்றுகிறது. கேட்கிற அனைவருக்கும் இது சரி என்று தோன்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவரவர் மனநிலை எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுதான் இதை எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் இதில் எது சரி எது தவறு என்பதே ஒரு மிகப்பெரிய மாய குழப்பமாக இறைவன் வைத்திருப்பார். இந்த மாய குழப்பங்களை எல்லாம் தாண்டி வெளிவருவது என்பதுதான் இறைவன் இந்த ஜீவ கோடிகளுக்கு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய
விளையாட்டு. இந்த விளையாட்டை தாண்டி இவன் நம்மோடையே அவனோடையே நாம் இருக்கிறோம், ஆனால் மறைந்து ஒளிந்து விளையாடுகிறோம். இதை இவன் கண்டுபிடிக்கிறானா என்று பார்ப்பதில் இறைவனுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அருகிலேயே இருந்து கொண்டு மறைத்து கொண்டு இவனை ஆட்டு வைக்கிறவனை எங்கெங்கோ தேடி இறுதியில் நம்மோடுதான் இருக்கிறார் என்ற உண்மையை ஒரு ஜீவன் உணர்கிறான். அதற்குள் பல அனுபவங்கள் இவனுக்கு பக்கவாட்டு பாதையிலே அழைத்து செல்வதற்கு கோடிக்கணக்கான பாதைகள் இவனுடைய கண்முன்னால் விரிந்து கிடக்கிறது. அதில் அதிசயங்கள், அற்புதங்கள், அட்டமா சித்திகள், அனிமாதி சித்திகள் என்று பலவிதமான விஷயங்களால் கவரப்பட்டு இந்த உலகத்திற்கு எதிர்காலத்தை எடுத்துச் சொல்வது பல ஞானிகள் செய்திருக்கிறார்கள். எதிர்காலம் 500 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும், 1000 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு இட்ட கட்டளைப்படி சில விஷயங்களை கூறி சென்றிருக்கிறார்கள். சிலர் முக்தி மார்க்கத்திற்கு பலர் வழிகாட்டி இருக்கிறார்கள். இவ்வாறு அனைத்தும் இருக்கிறது, இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இறைவனை மட்டுமே பற்றிக்கொள். அவர் உனக்கு அவ்வப்பொழுது வருகிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்து இந்த மாயா உலகத்தின் மயக்கம் அறிவித்தே என்று கூறுவார்கள். மாயா பிறவி மயக்கம் மறுத்தே இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சொலிமுனை கபாலமும் காட்டி என்று அமைப்பிராட்டியார் கூறுகிறார். இவை அனைத்துமே யோக விஷயங்கள். அதில் ஒன்று கூட சாதாரண ஒரு வாக்கியங்கள் அல்ல. அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி என்றெல்லாம் யோக விஷயங்களை கூறுகிறார். இதில் குமுத சகாயன் என்பது சந்திரன். இந்த குமுதம் என்ற மலர் இரவிலே சந்திரன் ஒளியில் அது பிறக்கிறது. பகலில் சூரிய ஒளியிலே சூரியகாந்தி என்ற மலர் மலர்கிறது. சூரியனை நோக்கி அது திரும்பிக் கொள்ளுகிறது. அந்த குமுத சகாயன் குணத்தையும் கூறி என்றால் குமுத மலரை மலரச் செய்கிற சந்திரகலை, சந்திர நாடியினுடைய இரகசியங்களை எல்லாம் இந்த விநாயகப் பெருமான் அவ்வை பிராட்டிக்கு விளக்கினார். பொறியட்ட காயம் புலப்பட எனக்கு பெரியெட்டு நிலையும் தரிசனப்படுத்தி என்று கூறுகிறார். எல்லாம் அதிகமான தத்துவங்கள் நிறைந்தது. ஆனால் இதுதான் உண்மையானது. இப்படி இந்த பூர்வ நினைவுகள் என்பது அந்த நினைவுகளுடைய அடிப்படையில் அந்த நினைவுகளை மறைத்து சம்பவங்களையும் மறைத்து மனிதர்களை ஒரு எதிர்பார்ப்போடே வாழும்படியாக இறைவன் வைத்திருக்கிறார். சம்பவங்கள் திட்டமிட்டு முடிக்கப்பட்டு இந்த மனிதனுடைய சித்தத்தில் தான் இருக்கிறது. அந்த சித்தத்திலிருந்து புறப்படுகிற எண்ணங்கள் தான் மனதின் வழியாக வந்து அது ஒரு எண்ணமாக உதயமாகி அது பலம் வாய்ந்ததாக மாறி செயலுக்கு வந்து விடுகிறது. இப்படி இறைவன் ஆட்டுவிப்பதற்கு வெளியே ஆட்களை வைக்கவில்லை. ஒவ்வொரு எந்திரத்திற்கும் ஒவ்வொரு தனித்தனி ஒரு சிம் கார்டு இன்றைய கணக்கில் வைத்தது போல எல்லா மனிதர்களுக்கும் இந்த சித்தத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்தே இறைவன் இந்த மண்ணுலகில் சுற்றும்படியாக விட்டிருக்கிறார். நாதமொடு விந்து ஆன உடல் கொண்டு நானிலம் மலைந்து தெரிவேனே. நாத விந்துக்களால் உருவாகிய இந்த உடல் நான் என்று சொல்லி மயக்கத்தால் இவன் எங்கிருந்து வந்தோம், எப்படி போகப் போகிறோம், அதற்கு முன்பு நாம் யார், என்ன, ஏது என்று எதுவுமே தெரியாது. வந்து சிறைக்குள் அகப்பட்டு கொண்டான். சிறுவயது பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிமொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன்
சேருலாம் பழனவேலி திருக்கொண்டீஸ்வரத்துளானே என்று தேவாரப் பாடல்கள் கூறுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்களாக இருக்கும் என்று நினைவு. இவ்வாறு நான் கூறுவதெல்லாமே பூர்வ ஜென்ம நினைவுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இவை நான் கூறுகிற பாடல்களெல்லாம் இந்த பிறவியில் நான் படித்து விட்டேன் என்று சொல்லிவிட முடியாது. நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக படித்தது உண்மை. ஆனால் படித்தது படிக்காதது என்று அனைத்து விஷயங்களும் வரும். அதில் வடமொழியும் வருவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இவையெல்லாம் ஏதோ ஒரு பிறவியில் நான் கற்ற அந்த விஷயங்கள் மனதிலே இருக்கிறது. அந்த மனதில் இருக்கிற காரணத்தால் அதனுடைய பொருள்களும் புரிகிறது. இப்போது நான் இருக்கிற ஒரு உடல், இப்போது நான் எப்படி இருக்கிறேன், எங்களுடைய பாரம்பரியம் என்ன என்றெல்லாம் பார்த்தால் அதனுடைய வேலையும் ஓரளவு செய்யும். அது செய்யாமல் இருக்காது. நிலத்தியல்பால் நீர் தெரிந்து அற்றாகும் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அந்த மரபு வழி குணங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் இந்த மனிதனை ஆட்கொள்ளும். ஆனால் இறைவனுடைய அருள் இருந்தால் அதை வெல்ல முடியும். தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ள முடியும். அது இந்த மரபு குணத்தை வைத்து சில காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு விதி இருக்குமானால் அந்த குணங்களை, அதில் நல்ல விஷயங்களை இவன் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு இவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அது இவனுக்கு மேலும் மெருகூட்டுகிறது. இவனுடைய பாரம்பரியத்தில் மிகச்சிறந்த அறிஞர்கள், பண்டிதர்கள், வரகவிகள், இறையருள் பெற்றவர்கள் இருந்தால் அந்த பாரம்பரிய மரபு குணங்கள் இவனுடைய ஞானத்தை பன்மடங்கு உயர்த்துகிறது. அதில் தவறு செய்தவர்கள், பிழை செய்தவர்கள் என்று இருந்தால் அந்த குணங்களும் இவர்களுக்கு வருவது தவிர்க்க முடியாது, சாதாரண மனிதர்களுக்கு. ஆனால் இறைவனை சரணாகதி அடைந்தவர்களுக்கு தேவைக்கேற்ப அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற விதிவிலக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு கூட்டை வைத்து ஒரு மனிதனை தீர்மானிக்க முடியாது. உதாரணமாக சொல்ல போனால் ஒரு பிரபல கம்பெனியினுடைய டிவி பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியில் அந்த பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கிற அந்த மென்பொருள், கடினமான பொருள் என்பதெல்லாம் வேறு ஏதோ ஒரு கம்பெனியினுடைய பொருளை கூட உள்ளே வைத்திருக்கலாம். பெயர் ஒன்று, உள்ளே இருக்கிற காம்பனண்ட் வேறாக இருக்கிறது. அதனுடைய அந்த செயல்திறனும் இந்த பெட்டியில் இருப்பது போல் இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்து விட முடியாது. ஏனென்றால் பெட்டியில் இருக்கிற எழுத்து, கம்பெனி வேறு, உள்ளே இருக்கிற பொருட்கள் வேறு. ஆகவே விளைவுகளும் முரண்பட்ட விதமாக நமக்கு கிடைக்கும். அதை போல மனிதர்களில் பலருக்கு இந்த பூர்வ ஜென்ம நினைவுகள் அது வந்துவிடுகிற காரணத்தால் அவர்களுடைய தற்போதைய வாழ்வுக்கும் அவர்கள் சொல்லுகிற சொற்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. இவன் இவ்வாறு செய்கிறானா என்ற சந்தேகத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும். இது போன்ற நிலை பெற்றவர்களும் தங்களுடைய அடையாளத்தை காட்டுவதே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முகங்களை காட்டி வாழ்கிறார்கள். அது வேண்டுமென்றே செய்வதல்ல. தன்னை மறந்து அலைகின்ற போது மனம் போனபடி இவர்கள் யார் எதை தோண்டினார்களோ, எதை நான் பொதுவாக என்னோடு பேசுகிற அரிதான சிலர் இந்த ஞான விஷயங்களுக்கு வரும்போது அவர்களிடம் நான் கூறுவது இதுதான். எப்பா இங்கு வா, ஏதோ என் பக்கத்தில் வந்து இருக்கிறாய். நானோ ஒரு நடுநிலையில் ஒரு திரைப்பட திரை போல இருக்கிறேன். என்னிடம் பல சேனல்கள் இருக்கிறது. நீ எந்த சேனலை வைக்கிறாயோ அது சம்பந்தமான விஷயம் வரும். சரித்திரம் என்று வந்தால் சரித்திர சம்பந்தமாகவே போய்கொண்டிருக்கும். ஜோதிடம் என்று வந்தால் அவ்வாறு போகும். போன பிறவி என்று வந்தால் அப்படி போகும். ஞானம் என்று கேட்டால் அப்படி போகும். பக்தி என்று கேட்டால் இப்படி போகும்.
ஆகவே என்னிடமிருந்து எதை பெற வேண்டும் என்பதை முடிவு செய்வது நீங்கள்தான். அனைத்தும் இங்கே இருக்கிறது. அதை எது தேவையோ அதை நீங்கள் ஆன் செய்யுங்கள். அல்லது என் போக்கிலே விட்டால் நான் உயர்ந்த ஞானத்தை மட்டுமே நான் சொல்லுவேன். உங்களால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. காரணம், அதற்கான பக்குவங்கள் வரவில்லை. இந்த பக்குவ நிலை அறிந்துதான் இந்த ஞானங்களை நாம் கூற முடியும். அதனால் அனைத்துமே இந்த பூர்வ ஜென்ம தொடர்பின்படித்தான் இந்த உலகத்தில் காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதில் அதிசயப்படுவதற்கோ ஆச்சரியப்படுவதற்கோ இல்லை. எதிரிகள் முதல், தந்தை தாய் முதல், சகோதரர்கள் என்று அனைவருமே இந்த சந்ததம் பந்தத் தொடராலே சஞ்சலம் துஞ்சித் தெரியாதே என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். சந்ததம் பந்தத் தொடர், இந்த பந்தம் என்பது தொடர்ந்தே வருவது. சத்துருக்களும் அவ்வாறே வருவார்கள், மித்திரர்களும் அவ்வாறே வருவார்கள். ஒரு நிலையில்தான் இவர்கள் அஜாத சத்துரு என்ற நிலையை, சத்துருக்கள் வெளியே என்பது இல்லை. உண்மையில் பார்த்தால் வெளியே சத்துருக்களே இல்லை. எதிரிகள் என்பது இந்த மனிதனுடைய குணாதிசயங்களே தான் இவனுக்கு எதிரியாக இருக்கிறது. ஆனால் மனித மனம், சாதாரண மனித மனம் என்ன எண்ணுகிறது என்றால், வெளியே வருகிற மனிதர்களை எதிரிகள் என்று எடை போட்டு இது ஒரு மயக்கத்தில் வாழ்கிறது. உண்மையில் இந்த மனிதனை இவனுடைய குணங்கள் தான் உயர்த்துகிறது, தாழ்த்துகிறது. இவனோடு பிறந்துதான் பல குணங்கள் தான் இவனுக்கு எதிரியாக இருக்கிறது. இந்த ரகசியத்தை கண்டுகொள்வதே கடினம். நெடுங்காலத்திற்கு பிறகுதான் இந்த உட்பகைகள் நம்மை அளிக்கிறது. நான் என்கிற எண்ணங்கள், அதற்கு ஒரு ஆணவம், மயக்கம், சினம், செருக்கு, பொறாமை, பொய்மை என்று பல தீய குணங்கள் மனிதர்களை ஆட்டுவிக்கிறது. பேராசை என்று பல கொடிய குணங்கள் எல்லாம் இருக்கிறது. இவைதான் மனிதனுக்கு சத்துருக்கள். இவற்றைத்தான் அசுரர்கள் என்றெல்லாம் புராணங்கள் சொல்லுகிறது. இந்த அசுரத்தன்மை உடைய குணங்களை அழிப்பதுதான் இறைவனுடைய வேலையாகவும் இருக்கிறது. இந்த அசுர குணங்கள் அழிந்தால்தான் உயர்ந்த நிலை மனிதர்களுக்கு ஏற்படும். அதன் பிறகுதான் இவர்களுக்கு மெய்ஞானமும் பிறக்கும். அதுவரை இந்த உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால் இந்த பூர்வ ஜென்ம பிறவியே அனைத்து செயல்களுக்கும் காரணம் என்பதை நான் கூற விரும்புகிறேன். அனைத்தும் ஒரு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டே இறைவன் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்கிறார். கேட்பதற்கு, ஒரு பூர்வ ஜென்ம கதைகளை கேட்பதற்கு ஒரு ஆர்வம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள ஆபத்துக்கள் என்ன என்பதை இன்றைய செய்தியில் நாம் பார்க்கிறோம். உண்மையிலவையெல்லாம் சித்தம் கலங்குகிற அளவு இவனுக்கு அந்த ஆரம்ப காலங்களில் இந்த ஒரு புயல் மழை போலதான் இந்த எண்ணங்கள் பீரிட்டு வருகிறது. அவ்வாறு வரும்போது சித்தம் கலங்கி விடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அவ்வாறு கலங்கி போனவர்களும் உண்டு. என்னுடைய சித்தங்களும் கலங்கியது உண்மை. கலங்கினால்தான் அங்கே உள்ள கசடுகள், அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியும். மேலே தெளிந்த தண்ணீர் போல் ஓடிக்கொண்டு மனம் மிக சுத்தமானது போலவும் சித்தம் சுத்தமானது போலவும் ஒரு மாயத் தோற்றம் இருக்கும். அதை கலக்கிவிட்டால்தான் அதில் எத்தனை படிமானங்கள் கீழே படிந்து கிடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நிலையில் இந்த சித்தம் என்பது கலக்கப்படும். கலக்கி தேவையற்ற விஷயங்கள் வெளியேற்றப்படும். இது மிக கடினமான அனுபவங்கள். இதன் பிறகுதான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார்
யார் பெறுவார் அச்சோவே என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். நான் கூறி வருகிறேன் செய்திகள் என்றால் அது நான் உண்மை என்று உணர்ந்தது. ஆனால் அதை அங்கீகரித்து ஞானிகள் கூறியிருக்கிறார்களா என்பதை உணர்ந்து நான் ஒவ்வொரு சம்பவத்தை நான் கூறினாலும் அதை ஆதரித்து பேசிய ஞானிகளுடைய வாக்கை நான் பிரமாணமாக உங்களுக்கு கூறித்தான் செய்திகளை கூறுகிறேன். இதை நன்றாக உற்று கவனித்தால் விளங்கும். ஒரு அனுபவத்தை கூறுகிறேன், அது என்னுடைய அனுபவம். ஆனால் என்னுடைய அனுபவம் என்பது சாதாரணமான விஷயம். நான் ஒரு சாதாரணமான குற்றமும் குறைகளும் உடைய ஒரு மனிதன். ஆனால் மகான்கள் இந்த அனுபவத்தை ஆதரித்திருக்கிறார்களா, அவர்கள் இதை என்டார்ஸ் செய்திருக்கிறார்களா, அதை இவர்கள் ஆமோதித்திருக்கிறார்களா என்பதெல்லாம் ஒரு பிரமாணம். ஆகவேதான் சித்தர் பாடல் முதல் தேவார திருமுறைகள் என்று பல விஷயங்களில் அவர்களுடைய வாக்கை இதற்கு தொடர்புடைய செய்திகளாக நான் கூறுகிறேன். அப்போது இதில் நான் எடுத்து சொல்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய பெருமையான விஷயம் அல்ல. அத்தனையும் ஆராய்ந்து சொன்ன நம்முடைய முன்னோர்களுடைய அறிவுத்திறன் தான் இங்கு பாராட்டப்பட வேண்டியது. இவற்றை நாம் நழுவ விட்டு விட்டோம், நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம் என்ற ஆதங்கம் இருக்கவே செய்கிறது. இது மேலும் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய உரைகளுடைய நோக்கமே. சாதாரணமாக ஏதோ பொழுதுபோக்கிற்காக பேசுவது என்றால் எந்த சிரமமும் இல்லாமல் பேசிக்கொண்டே போகலாம். கேட்பவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ அவற்றை சொல்லி மக்களை ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கலாம். ஆனால் நம்முடைய செயல் அவ்வாறு இறைவனால் வைக்கப்படவில்லை. மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இப்போது நான் இந்த வலைத்தளத்தில் பேசுவதே இறைவனுடைய திருவருளால். அதை நீங்கள் கேட்கின்ற அனைவரும் அறிவீர்கள். முன்பு வேறு ஒரு நிலையில் நான் பேசினேன். அதுவும் தெய்வ சித்தமாகவே நடந்தது. அதிலும் தெய்வ சித்தம்தான் அதில் இடையிலே ஒரு தடையை உருவாக்கிற்று. காரணம், நான் இந்த உடலை விட்டு கிளம்பி விடலாம் என்கிற ஒரு காலம் இருந்தது. கிளம்பி விடுவதற்கான எல்லா நிலைகளும் வந்தது. இங்கு கிளம்பினால் அங்கு வேறு ஒரு பிறவி, ஒரு உடல் தயாராக இருக்கும். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் இந்த பிறப்பிறப்பு என்று கூறும்போது கூற எண்ணியது. இதை பல தொடர்களிலும் நான் கூறியிருக்கிறேன். எல்லோரும் உடனடியாக பிறந்து விடுவார்கள் என்று கூற முடியாது. அந்த ஞான நிலை பெற்றவர்களும் சில வினைத்தொடர் மிகுந்தவர்களுக்கும் உடனே பிறவி கொடுக்கப்படுகிறது. அதையெல்லாம் இறைவனுடைய சங்கல்பத்தால் நடக்கிறது. அவற்றை வரையறுத்து சொல்ல முடியாது. 1000 ஆண்டுகளாக பிறவி இல்லாமல் இருப்பார்கள். 5000 ஆண்டுகளும் இருப்பார்கள். அடுத்த நொடியிலே பிறப்பார்கள். இதை பெரும்பாலும் இந்த ஞானம் பெற்றவர்கள் பல உலகங்களிலே தங்குவதில்லை. தூண்டு விளக்கணைய தொடர்ந்து இருள் முன் சூழ்ந்தாற் போல் மாண்டு பிழைக்கும் வகை அறிவது எக்காலம் என்பது இந்த மாண்டு பிழைக்கிற வகை. அது என்னையா மாண்டு பிழைக்கிற? மாண்டு போனால் இறந்து போகிறது. இறந்து போன பிறகு பிழைப்பது என்பது என்ன என்ற கேள்வி வரலாம். இந்த ஞானம் பெற்றவர்களுக்கு இந்த பிறவி பயணத்தில் ஓய்வு என்பதில்லை. இந்த உடலிலே கடைசி மூச்சை விடும்போது இவருக்கு அங்கே ஏதோ ஒரு பெற்றோருக்கு ஊழ்வினை பயனால் பிரம்மதேவன் ஒரு ஜீவ மாளிகையை உருவாக்கி அங்கு ஒரு பெண் கருவிலே சுமந்து கொண்டிருப்பாள். இங்கு கடைசி மூச்சை விட்டவுடன் அங்கே முதல் மூச்சை இவன் விடுகிறான். இங்கே இவர்களெல்லாம் உட்கார்ந்து இந்த உடம்பை சுற்றி அழுது கொண்டிருந்தால் அங்கே ஒரு கூட்டம் மகிழ்ந்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கும். அங்கு முதல் மூச்சை விட்டு ஒரு வாரிசு குழந்தை பிறந்து விட்டது என்று அவர்கள் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். இவர்கள் துக்கத்தில் இருப்பார்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய, சிந்தித்து பார்த்தால் ஒரு மயக்கம். அவ்வாறு எனக்கு அதுபோல இந்த உடம்பை நான் நீக்கி விடலாம் என்கிற காலமும் அதற்கான பிடிகளும் வந்து சூழ்ந்தது.
வேறு ஒரு உடம்பும் தயாராயிற்று. நானும் சரி, கூட்டை விட்டு அந்த கூட்டிற்குள்ளே சென்று விடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 90% நான் ஆயத்தமாகிவிட்டேன். என்றாலும் ஊழ்வினையின் பயனால், முருகப்பெருமானுடைய திருவருளால் இன்னும் சிறிது காலம் இந்த சரீரத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அமைப்பு வந்தவுடன் அங்கு தயாரான ஜீவ மாளிகை அழிந்தது. இதுதான் உண்மை. இது போன்ற செய்திகளை சொல்வதற்குத்தான் நான் ஏதோ ஒரு தலைப்பிலே செய்தி வருகிறது. ஆனால் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட பல அரிதான நுட்பங்கள் இந்த தொடர்களிலே, இந்த உரைகளிலே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் சிறப்பு என்று என் உள்ளம் கூறுகிறது. மகிழ்ச்சியான பல விஷயங்கள், ஜோதிடத்தில் என்னுடைய அனுபவங்கள், ருசிகரமானது, புதிரான அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது. அதையும் நான் அவ்வப்பொழுது சொல்லி கொண்டுதான் வருகிறேன். என்றாலும் என்னுடைய இலக்கு என்பது எப்படியாவது ஒரு தெளிவான பாதைக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று இருப்பதால், இன்றைய உரையில் இறைவன் எதை தூண்டினாரோ அதை நான் கூறியிருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக ஆய்வு செய்து உங்களுடைய ஐயப்பாடுகளை கேட்டால் அதை தீர்வு செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.